எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11:29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தண்ணீரை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம். இதில் மோசேக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டு நிறைய வசனங்கள் 23லேருந்து 29ஆம் வசனம் வரை போதனைகள், மோசே குறித்த போதனைகள். மோசேயை வைத்து விசுவாசத்தை போதிக்கிறார் ஜனங்களுக்கு. மோசே யூதர்கள் மத்தியில் ரொம்ப பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆகவே எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவின மக்களுக்கு மோசேயை பயன்படுத்தி கிறிஸ்தவ சத்தியங்களை போதிக்கிறார். விசுவாசத்தை குறித்த சத்தியங்களை போதிக்கிறார். இதை 5 பகுதிகளாக பிரித்து போதிக்கிறார் என்பதை காண்பித்தேன். மோசேயின் விசுவாசத்தின் 5 பகுதிகள். முதல் பகுதி 23ஆம் வசனம். அவன் பிறந்தபோதே விசுவாசத்தினால தான் அவன் காக்கப்பட்டான். அவனுடைய பெற்றோருடைய விசுவாசம். அவன் பிறக்கும்போதே கொல்லப்பட வேண்டியவன். ஆண் குழந்தைகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தாங்க ராஜாவுடைய உத்தரவின்படி. அவனுடைய பெற்றோருடைய விசுவாசம் அவனை காத்தது. அது குறித்து பார்த்தோம். அதன் பிறகு பெரியவனான போது ராஜாவின் குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டான். அதாவது தன்னை தேவனுடைய ஜனங்களோட அடையாளப்படுத்தி கொண்டான். பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்தான். பார்வோனுடைய அரண்மனையில் அவனுடைய பேரனா வளர்ந்தான். ஆனால் புத்தி நல்ல புத்தியாக இருக்கு பாருங்க. வளர்ந்து வந்த காலத்தில் தான் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தான் யார் என்பதை குறித்த தெளிவான தீர்மானத்தை எடுக்கிறான். ஐடென்டிஃபிகேஷன், அதை பற்றி பேசணும். யாரோட ஐடென்டிஃபை பண்ணுறான்? தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகளோடு அடையாளப்படுத்தி கொள்கிறான். ஆபிரகாமின் சந்ததியோடு அதை அடையாளப்படுத்தி கொண்டு அதில் லாபம் எதுவும் இல்லை, நஷ்டம்தான் அதிகம். அடிமையாக போகணும், அரண்மனை வாழ்க்கை போயிடும், எல்லாம் போயிடும். இருந்தாலும் தன்னை அதில் தான் அடையாளப்படுத்தி கொள்கிறான். ஏன்னா அதை பெரிய மேன்மையாக நினைக்கிறான். விசுவாசத்தினால் அப்படி செய்தான் இருக்குது. விசுவாசம் நல்ல உயர்ந்த ரக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நம்மை நடத்துகிறது. அதையும் எதையும் கண்டு ஏமாறுறதில்லை. விசுவாசம் ஆழமாய் சிந்தித்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்க உதவுகிறது. 3வது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அது குறித்து பேசணும். 2-3 வாரம் பேசினத வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அரண்மனையில் பாவ சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்க முடியும். அரண்மனையில் ஏராளமாக எல்லாம் இருக்குது. தப்பான வழியில் போகலாம். ஆனால் இவனுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமாக இருக்குது. ஏனென்றால் இவருடைய உள்ளத்தில் இவனுடைய எண்ணங்கள், தான் யார் என்பதை குறித்த எண்ணம், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதற்காக இருக்கிறோம் அந்த பூமியில், எதற்காக கர்த்தர் என்ன அழைச்சிருக்காருங்கிறது பற்றியெல்லாம் தெளிவான எண்ணங்கள் இருக்கிறதுனால எகிப்தியர் மத்தியில் அந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்து அவர்கள் மத்தியில் படித்து அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டாலும் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளும் ஒரு கலாச்சாரத்தில் வாழுகிறோம். ஒரு ஊரில், ஒரு நாட்டில் ஒரு விதமாக வாழுகிற மக்கள் மத்தியில் வாழுகிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் அதனால் அந்த வழியிலே போயிடுறதில்லை. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை எதில் காட்டுகிறோம்? வாழுகிற விதத்தில் காட்டுகிறோம். அதை குறித்து ரொம்ப ஆழமாக போதிச்சேன் நான். அதன் பிறகு பஸ்காவை எப்படி அனுசரித்தார்கள் என்பதை பார்த்தோம். அதில் எப்படி அவனும் அவனுடைய ஜனங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். பஸ்காவை அனுசரிக்கிறதுங்கிறது ஒரு விசுவாச செயல் என்பதை காண்பித்தேன். சாதாரணமாக ஒரு மனுஷன் அதை அனுசரிச்சிருக்க முடியாது. இவங்களே பிரச்சனையில் இருக்காங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க, துன்பப்பட்டு இருக்கிறாங்க. இந்நேரத்தில் ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அதை 4 நாள் வச்சுருந்து பத்திரமா, அப்புறம் 4வது நாள் அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை நிலக்காலில் பூசு, மாம்சத்தை சாப்பிடு, இப்படிலாம் சொன்னால் யார் செய்வா பாருங்கள். நம்புகிறதுக்கு ஏதுவாக எதுவும் இல்லை.
பார்வோன் 9 வாதம் வந்த பிறகு விட மாட்டேன்ட்டான். 10வது வாதையில் விட்டுருவான்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? செய்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலையில் இவ்வளோ டீட்டெயில்டாக விவரங்கள்லாம் சொல்லி இப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னால் யார் செய்வா? ஆகவே நான் சொல்லுகிறேன், அதுவே ஒரு விசுவாச செயல். விசுவாசிக்கிறான் மோசே, ஜனங்களை வழி நடத்துகிறான், அவனுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகவே ஜனங்கள் அவ்வளோ விசுவாசிகள்னாலும் சொன்னபடி செய்கிறார்கள். ரட்சிப்பை பற்றி பேசணும் 4வதாக. இப்போ 5வதாக விடுதலை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பார்வோனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று கர்த்தர் நிரந்தரமாக பார்வோனுடைய பிடியிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். எங்கே கொண்டு வந்து விடுவிக்கிறாரு? சிவந்த சமுத்திரத்தினில் கொண்டு வர்றாரு. முன்னால் சமுத்திரம், பின்னால் பார்வோனும் சேனையை விரட்டிட்டு வருது. எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. ஆனால் கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய வழியை உண்டாக்குகிறார். கடந்து போகிறார்கள். உலர்ந்த தரையில் நடந்து போகிறது போல நடந்து போகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதே தரையில் நடந்து வந்த இவங்க மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அற்புதமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் அவர்களை நிரந்தரமான விடுதலையை தருகிறார். சரி, இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தணும். இதுக்குள்ளே ஆழமாக போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் குயிக்காக பார்க்கணும். அது என்னென்னா, கர்த்தர் எல்லாவற்றையுமே தம்முடைய மகிமைக்காக தான் செய்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? மகிமை, அவருடைய மகிமை. ஏன்னா அவருடைய மகிமைக்கு குறைவாக வேற எந்த நோக்கத்தையும் அவர் உடையவராக இருக்க முடியாது. ஏன்னா அவர் சில்லறத்தனமாக காரியங்களை செய்ய முடியாது. அது வேணும், இது வேணும், இல்லை இது செய்யணும், அது செய்யணும்னு ஆசைப்பட்டு காரியங்களை செய்கிறது இல்லை. ஏன்னா அவர் தேவன், பெரியவர். அவரை காட்டிலும் பெரியவர் அவரும் கிடையாது. அவர் ஏதாவது ஒன்று செய்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நோக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த நோக்கம் சில்லறத்தனமான நோக்கமாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறதுனால நோக்கம் வேற ஏதாவும் இருக்க முடியாது. வேற எந்த நோக்கமும் அவரை பொறுத்தவரையில் அது உயர்ந்த நோக்கமாக இருக்க முடியாது. அவரை பொறுத்தவரையில் உயர்ந்த நோக்கம்னா என்ன? அவருடைய மகிமை. ஏன்னா அவர் தான் பெரியவர். அவருடைய மகிமை தான் நோக்கமாக இருக்க முடியும். அப்போ அவருடைய நோக்கத்துக்காக தான் அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் இந்த பாவ மனிதர்கள், அதாவது பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள், ஆதாம் முதல் எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனவர்கள் பாருங்க. ஆகவே தேவனுடைய மகிமையை பற்றி நாம் ஒன்றும் கரிசனை கொண்டவர்களாக இல்லை. ஏன்னா பாவத்தில் விழுந்து போன மனுஷர்கள் அவருடைய மகிமையை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அதுதான் பாவமே. கர்த்தரை பற்றி ஒரு பெரிய எண்ணம் கிடையாது. கர்த்தரை பெருசாக நினைக்கிறது கிடையாது. தங்களை பெருசாக நினைக்கிறாங்க. தங்களுடைய மேன்மையை பெருசாக நினைக்கிறாங்க. கர்த்தருடைய மேன்மை அவர்களுக்கு விளங்குகிறது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும்? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தானே எந்த செயலியுமே கர்த்தர் செய்கிறாரு. எப்படி மகிமையை வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு எது தடையாக இருக்குது? அவங்க அவர்களை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான எண்ணம். they are preoccupied with themselves. ஜனங்கள் பாவ மனிதர்கள் எப்போவுமே நான் என்று தன்னை குறித்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறார்கள். தன்னுடைய மேன்மை, தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்களால் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு எப்படி இவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த சூழ்நிலையில். ஆகவே அந்த தன்னை குறித்து அவர்கள் வைத்திருக்கிற அந்த மேன்மையான அந்த எண்ணத்தை அவர்கள் கைவிட வேண்டும். அப்போ தான் இது விளங்கும். அது விலகுனாதான் இதுக்கு அங்கே இடம் உண்டாகும். இதை பார்க்கறதுக்கு அங்கே இடம் உண்டாகும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் மனுஷர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாரு. எந்த இடத்துக்கு? இந்த சமுத்திரம் மாதிரி இடத்துக்கு கொண்டாடுறாரு. ஏன் சமுத்திரம் மாதிரி இடத்துக்கு கொண்டாரு? முன்னால் சமுத்திரம், பின்னால் பார்வோன் அவனுடைய சேனை. இவங்க சும்மா ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகளை கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க. பின்னால் இராணுவம் விரட்டிட்டு வருது. முன்னால் சமுத்திரம் விழுங்க காத்து கொண்டிருக்கிறது. போகிறதுக்கு வழியில் அப்படி இப்படி திரும்ப முடியாது, ஓட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பின் டவுன்னுவாங்களே, அது மாதிரி மாட்டிக்கிட்டாச்சு. வழியே இல்லை, வழியே இல்லை, போச்சு, தொலைஞ்சது, அவ்வளோதான். என்னுடைய வல்லமை, என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை எதுவுமே எனக்கு உதவாது. எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. எதுவுமே எனக்கு உதவ முடியாது, என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு மனுஷன் வர வேண்டும். There must be a self-emptying of man. மனுஷன்
தன்னை குறித்து மேன்மை நினைக்கிறான் பாருங்க. பாவ மனுஷன் தான் தான் பெரிய, கடவுளை பற்றி நினைப்பே கிடையாது அவனுக்கு. தன்னை தான் ராஜான்னு நினைக்கிறான். அந்த எண்ணத்தை முதல்ல அகற்றணும். அப்பதான் தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட முடியும். அப்போ அந்த நிலைக்கு கொண்டு வர்றாரு. எப்படி? வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் மனுஷன் அந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறது. இக்கட்டான சூழ்நிலைகள். நம்ம சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்க போகிறதில்ல, பின்னால் பார்வோன் ஒன்று விரட்டிட்டு வரல. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கும் உண்டாகிறது. போக வழி இல்லை, தப்புறதுக்கு வழி இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி இல்லை. இது பயங்கரமான பிரச்சனை, இதுலேருந்து மீள்றதுக்கு வழி இல்லை, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வழியே தெரியலையே, கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. இந்த பலத்தை எல்லாம் பயன்படுத்தி விட்டேன், அறிவெல்லாம் பயன்படுத்திட்டேன், ஞானத்தை எல்லாம் பயன்படுத்திட்டேன், இந்த ஆற்றல் எல்லாம் பயன்படுத்திட்டேன், எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, என்னை வேற யாராவது தான் காப்பாற்றணும், என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது, நான் ஒன்றுமில்லை, என்னை நான் காப்பாற்றி கொள்ள முடியாது, என்னை ஒருவர் ரட்சிக்க வேண்டும், இதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டாந்தாதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனுஷன் வரும்போது தான் தேவன் தம்முடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்த முடியும். அது வரைக்கும் அவன் பார்க்க மாட்டான், தேவனுடைய மகிமையை பார்க்க மாட்டான். இல்லைங்களா? பார்வோனுக்கு எப்படி விளங்க போகுது தேவனுடைய மகிமை? பார்வோனுக்கு தேவனுடைய மகிமை விளங்குறது கஷ்டம். ஏன்னா அவன் தன்னை பெரிய ராஜான்னு நினைக்கிறான். என் ஜனங்களை போக விடுன்னு மோசே கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னையா பேசுகிற, உங்கள் ஆண்டவர் எனக்கு தெரியாது, உங்கள் தேவன் சொன்னாராக்கும், உடனே நான் விட்டுணுமாக்கும், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, போயிட்டு வாங்குறான். திமிரா, யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போயிட்டு வா, அதெல்லாம் விட முடியாது, நான் தான் ராஜா, இங்கே என்னை காட்டிலும் பெரிய இந்த உலகத்தில் கிடையாது, அது சூப்பர் பவருக்கு நான் ஒரு ராஜா அப்படிங்கிறான். அவனுக்கு எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறது? அவன் நினச்சிட்டு இருக்கான் தான் தான் பெரிய இந்த உலகத்திலே, தன்னுடைய இராணுவம், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய பலன், ஆற்றல், அறிவு தான் பெருசுன்னு நினைக்கிறான். அவனுக்கு எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் அவனிலே அவனை கொண்டு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காரு பாருங்க. வேதவாசனம் எப்படி சொல்லுது பாருங்க. யாத்ராமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்து போய், அதாவது வாதைகள்லாம் அனுப்பப்படுற நேரத்தில் சொல்கிறார், ஒரு வாதைக்கு முன்னால் சொல்கிறாரு, நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. கர்த்தர் அவனுக்கு காட்ட விரும்புகிறார் தான் யாருன்னு. ஆனால் அவன் கண்ணு தெரியல அவனுக்கு. ஏன்னா தன்னை பற்றிய பெரிய எண்ணம் அவனுக்கு. நான் தான் பெரிய ராஜா, நான் தான் கொம்பாக்கம், எந்த கடவுள் அவர், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் கேள்விப்பட்டது இல்லையன்றான் அவன். கர்த்தர் சொல்கிறாரு, பூமி எங்கும் என்னை போல வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உனக்கு காட்ட போகிறேன். ஆனால் நீ தான் பார்க்க மாட்டியே, உனக்கு காட்டுறதா ரொம்ப கஷ்டமாச்சே, நீ பார்க்க மறுக்கிறவனாச்சே, நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளையினால் வாதிப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 16, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாகப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் சொல்கிறாரு. உன்னை எதுக்கு இவ்வளோ பெரிய ராஜாவை ஆக்கணும் தெரியுமா? நான் அவன் நினச்சிட்டு இருக்கான், நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இவ்வளோ பெரிய ராஜாவாக ஆயிருப்பேன், நான் பிரமாதமான ஆளாக்கும், இவ்வளோ பெரிய ராஜாவா, உலகத்தையும் ஆள்ற ராஜாவா நான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தானா ராஜாவாயிரலப்பா, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய ராஜாவா நீ உயர்றதுக்கு நான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா உதவி செஞ்சேன்? உன்னை பெரிய ராஜாவாக்கி, உன்னை உயர்த்தி பெரிய ஆளாக்கி, நீ திமிரு பண்ணி என் ஜனங்களை போக விட மாட்டேன்னு வம்பு பண்ணி எனக்கு எதிராக நின்று உன் இதயத்தை கடினப்படுத்தி என்னை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு உன்னை பெரியவனா நினைக்கணுன்றதுக்காக தான் உன்னை அப்படி உயர்த்தினேன் நான். நீ எவ்வளோ நினைக்கிறியோ அவ்வளோ நல்லது, நீ எவ்வளோ இருதயத்தை கடினப்படுத்துறியோ அவ்வளோ நல்லது. அதுக்கும் உதவி செய்கிறேன் உனக்கு. இருதயத்தை கடினப்படுத்திக்கோ. ஏன்னா உன் இருதயத்தை கடினப்படுத்தி நீ ரொம்ப கடினமான ஆளா, பெரிய ஆள்னு ஒன்றை நினச்சிக்கிட்டு வர 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 எனக்கு என்னுடைய மகிமையை காட்டுறதுக்கு வசதியாக போகுது. ஏன்னா நல்லா உயர்த்தி உன்னை பெரிய ஆளாக்கி இருக்கிறேன், உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், நான் உன்னை இதுக்குன்னே ஒரு பெரிய பதவிக்கு வர வச்சிருக்கிறேன்.
ஏன்னா உன்னை போடும்போது தெரியும் ஜனங்களுக்கு, உன்னை காட்டிலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அப்போதான் விளங்கும், உனக்கும் அப்போதான் விளங்கும். நீ வாங்கி கட்டிக்கும் போது தான் உனக்கு விளங்கும், நம்ம காட்டிலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறாரப்பா அப்படின்னு. உனக்கு எப்படி காமிக்கிறது? இல்லைன்னா வேற வழியே இல்லையே, நீ தான் பார்க்க மறுக்கிறியே. உன்கிட்ட வந்து பிரசங்கம் பண்ணால் ஏற்றுக்க மாட்டேன், மோசை அனுப்புனா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், உனக்கு எப்படி காமிக்கிறது? அதுக்கு தான் உன்னை இப்படி உண்டாக்கின, கடின இருதயம் உள்ளவனாக, பெரிய கொம்பு மாதிரி உன்னுடைய பேர் பிரஸ்தாபத்தையும் புகழையுமே பேசுகிறவனாக, திமிர் பண்ணுகிறவனாக உன்னை உண்டாக்குனேன். ஏன்னா என் வல்லமையை காட்டுறதுக்கு, என் மகிமையை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு, என்னை போல ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லைங்கிறத காட்டுறதுக்கு நீ தேவைப்படுற. அதுக்காக தான் உன்னை உயர்த்திருக்கேன்ற. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் எதுக்கோ சில காரியங்கள்லாம் செய்கிறார். அதனால என்ன பிரதர், கர்த்தர் இந்த மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு, இதில் செஞ்சிட்டு இருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்க. பைபிளை கொஞ்சம் நல்லா படித்தா வழங்குது, லேசா அப்படியே புரியுது, ஓஹோஹோ ஏதோ நடக்குது போல இருக்குன்னு. அப்போ அவனை பெரிய ஆளாக்கி, அவனை உயர்த்தி, அவனை கொண்டு, அவன் திமிர் பண்ணும்போது அவனை அடக்கி, அவனை ஜெயித்து, அவனை மேற்கொண்டு, இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லைங்கிறத காட்டுறதுக்காகவே அவனை உயர வைக்கிறார், வளர வைக்கிறார் கர்த்தர். அப்போ வளர வைக்கிற எல்லாரையும் கர்த்தர் நல்லதுக்காக வளர வைக்கல. ஹலோ, அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தாங்க பெரிய யோகியர்கள் நாங்கள் வளர்றோன்னு. கிடையாது, வளர வைக்கல. எல்லாரையுமே கர்த்தர் நல்லதுக்காக வளர வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதனால தான் நான் கர்த்தரை நம்பணும்னு தீர்மானிச்சிட்டேன். அவருக்கு தெரியும் அவர் எதுக்கு பண்ணுறாருன்னு, அவர் என்னத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறாருன்றது அவருக்கு தெரியும். பெரிய ஞானி அவர். நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. சிலர் வந்து அவருக்கு சொல்கிறாங்க நம்மளை விட்டு. கர்த்தர் என்ன பிரதர் ஒன்று கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர், நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவருக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். பிரமாதமாக வச்சிட்டு இருக்கிறார் வேலை, பெரிய வேலையை பண்ண போகிறார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறது தான் எல்லாமே செய்கிறாரு அவர். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும், அதுதான் நோக்கம் அவருக்கு. பாருங்க, லாசரு மரித்து 4 நாள் கழித்து வர்றாரு வேணுன்னு. அவனுடைய சகோதரி சொல்கிறான், 4 நாள் ஆயிட்டு, கல்லறையிலும் வச்சாச்சு, நாரி போயிருக்குமேன்றா. அதுக்கு தான் வெயிட் பண்ணன்றாரு. ஏன்னா நாரி போனாலும் திரும்ப எழுப்புறதுக்கு என்னால் முடியும். முதல் நாளே வந்துட்டா அதில் எவனா என்ன சொல்லுவான், ஓஹோ நான் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சேன், லேசாக இருந்திருக்கும் போல இருக்குது, செத்துருக்க மாட்டான் கண்டிப்பாக, இவங்க செத்துட்டான்னு ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருப்பான். அதனால தான் 4 நாள் விட்டார். கல்லறையில் கூட வச்சிருந்துட்டார். கல்லறையில் வச்சு எல்லாம் அழுது தீக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 4ஆவது நாள் மூலமாக வர்றாரு. ஏன்னா மகிமையை வெளிப்படுத்தணுமே. எப்படி பார்க்க முடியாத ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, நம்ப மாட்டேங்கிற ஜனங்களுக்கு எப்படி மகிமையை வெளிப்படுத்துறது? அந்த கதையில் பார்த்தீங்கன்னா யூதர்கள்லாம் அங்கே கூடியிருக்கிறாங்க. இவரை கொல்ல வேணும்னு நினச்ச யூதர்கள்லாம் எருசலேம்லேருந்து வந்து கூடியிருக்காங்க லாசருடைய வீட்டில் சாவு நேரத்தில். இயேசுவின் மேலே பயங்கர வெறுப்பு அவங்களுக்கு. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும், கொன்னுறவரை அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் 4 நாள் கழித்து வர்றாரு. என்னங்க இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, வச்சாச்சு கல்லறையில், 4 நாள் நாரி போயிருக்குமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்றாரு. ஒரு பிறவி குருடனை ஒரு தடவை சோமாக்குனார், ஞாபகம் இருக்கா? யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவனை பார்த்தோன்னே சீசர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது அவங்க தாப்புனுடைய பாவமா, தாத்தாவுடைய பாவமா, முன்னோர்கள் யாருடைய பாவமாக இருந்திருக்கும், அதனால தான் இவன் குருடனாக பிறந்துட்டான்னு. சிலருக்கெல்லாம் இப்படிப்பட்ட விபரீத எண்ணங்கள்லாம் இருக்குது. யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் குறைபாடு இருந்ததுன்னா உடனே யார் செஞ்ச பாவமோ அப்படின்ற சொல்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இது தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறது. இந்த குறைபாடு வந்து யார் செஞ்ச பாவமோ இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, ஜனங்கள் கர்த்தரை காணும்படியாக, அவர் ஒரு நாள் கூட பார்வை இல்லாமல் இருந்தவனை பார்வை அடைய செய்ய முடியும் என்கிறத காட்டும்படியாக
இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குகிற தேவன் இவர் என்பதை காட்டும்படியாக தேவனுடைய மகிமைக்காக இது இப்படி இருக்கின்றார். அவன் கண்ணை திறந்து விடுறார், அவன் பார்வை அடைகிறான். தேவனுடைய மகிமை அங்கே தேவனுடைய மகிமை வழங்குகிறது. அப்போ இந்த முழு சம்பவமும் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற சம்பவமும் கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். ஆர்கெஸ்ட்ரேட்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இப்படி இவன் அலறான், பயம், ஐயோ எதிர்க்க கடல் இருக்குது, பின்னால் விரட்டிட்டு வரான்னு ஜனங்கள்லாம் பதறாங்க. எங்களை அங்கேயே விட்டுருன்னு சொன்னமையா, பேசாமல் சங்கிலிலேயே நாங்கள் வேலை செஞ்சிட்ருப்போம், அடிமைகளாகவே இருந்திருப்போம், அதே தேவலாம். இங்கே எங்களை பிடிச்சான்னா அவ்வளோதான், எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் இவன். இவங்ககிட்ட இங்கே மாட்டி சாகரத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிற, வனாந்தரத்தில் சாகரத்துக்காக எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்குறாங்க. சாகரத்துக்கு கொண்டு வரல, வனாந்தரத்துக்கு மகிமையை காட்டுறதுக்கு கொண்டு வந்தேன்றார் கர்த்தர். வனாந்தரத்தில் தான் காட்ட முடியும். ஏன்னா வனாந்தரத்தில் தான் மன்னாவை பொழிய வைக்க போகிறேன், சாப்பாடு டெய்லி சப்ளை ஆக போகுது. எந்த ஷாப்பிங் மாலும் இல்லாத இடத்துக்கு கொண்டாடுறாரு. அப்போ தான் இவர் சாப்பாடு கொடுக்குறாருன்றது விளங்கும் அவனுக்கு. இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு. சொன்னான் நம்ப மாட்டான் அவன். காசு இருந்தால் கூட வாங்க முடியாது. இவன்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது தானே, வாங்க முடியாது. பட்டினியில் சாக வேண்டிதான் வனாந்தரத்தில். தண்ணி இல்லாத காட்டுக்கு கொண்டாடுறாரு. ஏன்னா இவர் தண்ணி கொடுக்க போகிறாரு, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார், இவனுக்கு ஆகாரம் கொடுக்க போகிறாரு. கறி வேணும்னு சொல்லி கண்ணீர் விட போகிறான். கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊருக்காரன்லாம் இருப்பான் போல இருக்கு. நல்லா இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கரைச்சி மசாலாலாம் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஜாதி போல் இருக்குது இவனுங்க. சொல்கிறானுங்க அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், வெங்காயம் பூண்டெல்லாம் கிடச்சிது, இங்கே ஒன்று இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, மாமிசம் இறைச்சி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். மூக்கு முட்டை கொடுத்தார், போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ட்டு. வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அங்கே ஊர்லேயே கொடுத்தா அவன் உருப்பிட மாட்டான், நம்ப மாட்டான். பார்க்கறது கண்ணு இல்லையே அவனுக்கு, விசுவாசம் இல்லையே, விழுந்து போன மனுஷனாச்சே. இல்லாத இடத்துக்கு கொண்டாந்து அற்புதமாக சப்ளை பண்ணாதான் இவனுக்கு வழங்குது. ஒரு ஆள் கணக்கு போட்டு சொல்கிறாரு, இந்த வனாந்தரத்தில் 30 லட்சம் பேர், இந்த 30 லட்சம் பேருக்கு கறி சப்ளை பண்ணணும்னா எத்தனை கிலோ வேணும், அந்த இத்தனை கிலோவை கொண்டு வரதுக்கு எத்தனை லாரி வேணும், இத்தனை லாரியை வந்து போகிறதுக்கு எத்தனை ரோடு வேணும், எவ்வளோ பெரிய ரோடு வேணும், எல்லாம் கணக்கு போட்டு லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கணக்கு போட்டு என்னெல்லாம் தேவை 30 லட்சம் பேருக்கு கறி சப்ளைக்கு என்ன தேவைன்னு கணக்கு போட்டு சொல்கிறாரு. அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா கறி கிடைக்காதுன்னு தீர்மானிச்சிருவீங்க நீங்கள். அப்படி கணக்கு போடுன்றார். போட்டு கிடைக்காது தீர்மானித்த பிறகு நான் கொண்டாடுறேன். அவரே பறந்து வர வச்சார். பறந்து வந்து லேண்ட் ஆகுது எல்லாம் கரெக்டாக. குண்டு குண்டு பறவைகள் எங்கேயோ இருந்தது, காத்தடிக்க காத்திருக்குமா, காத்தடிச்சாதான் பறக்குமா சோம்பேறி பறவைகள். காற்றை இந்த பக்கம் திருப்பி விட்டார். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இவனுங்க இருக்கப்பட்ட திருப்பி விட்டோன்னா அது எல்லாம் அப்படி பறந்து வந்திருக்குது. இவங்க இருக்கிற பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து காற்றை நிறுத்திட்டார், எல்லாம் உட்காந்துருச்சு. இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்றாரு. எவ்வளவு? இடுப்பு வரைக்கும் கறி. ஹலோ, இடுப்பு வரைக்கும் கறி, வெட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை, அந்த மாதிரி கறி போதுமா வேணுமாங்கிறார். அப்படி சொல்கிறார். அப்போ தேவன் எல்லாத்தையும் தம்முடைய மகிமைக்காக செய்கிறவர். இதை முதல்ல பிடிங்க கரெக்டாக. தம்முடைய மகிமைக்காக செய்கிறவர். சிவந்த சமுத்திரத்திட்ட கொண்டாந்துருக்காருன்னா தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போகிறார், அதனால தான் கொண்டாந்துருக்கிறாரு இல்லையா? சரி, இங்கே 2 காரியங்களை அவர் இதன் மூலமாக, இதை ஏன் இந்த ஆசிரியர் எழுதுறாருன்னா, இங்கே இதை குறித்து இந்த ஒரு வசனத்தை ஏன் குறிப்பிடுறாரு, அந்த சம்பவத்தை ஏன் குறிப்பிடுறாருன்னா 2 காரியத்தை இங்கே வலியுறுத்த விரும்புகிறார். ஒன்று, வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பெரிய சவால்கள், பெரிய பிரச்சனைகள், சுத்தமாக நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு வழியே இல்லைங்கிற மாதிரி நெருக்கடிகள், பிரச்சனைகள், அவைகளை எப்படி விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை காட்ட விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசம் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு காட்ட விரும்புகிறார். அது ஒரு காரணம். அதை பார்க்க போகிறோம். முதல்ல, வாழ்க்கையில் எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல நேரங்களில் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை சமாளிக்கிறது என்கிட்ட அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, பலனும் இல்லை, என்னால் இது முடியவே முடியாது, இது இம்பாசிபிள்
எத்தனை பேர் இம்பாசிபிள் சூழ்நிலை சந்திச்சிருக்கிறேன், ஒன்றுமே முடியாது வழியே இல்லைங்கிற சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கோம். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே சந்திக்கிறோம். அதையெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுகிறார் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு. அப்போ சூழ்நிலையில் நம்மளும் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகள், தேவைகள், சவால்கள், பயங்கரமான இம்பாசிபிலிட்டிஸ், இதை பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அதை எண்ண வேண்டும். அங்கே எப்படி விசுவாசம் வேலை செய்து விசுவாசம் எப்படி ஜெயத்தை கொண்டு வருதுன்றதை பார்க்க விரும்புகிறார். அது முதல்ல பார்க்க போகிறோம். ரெண்டாவது, மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அவன் சால்வ் பண்ண முடியாமல் அவன் அதை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா பாவ பிரச்சனை. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எவ்வளோ இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், வல்லமையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும், அவனுடைய பாவ குணத்தை, அவனுடைய உள்ளத்தை ஆளுகிற பாவத்தை குறித்து அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிலிருந்து அவனால் தன்னை விடுவித்து கொள்ள முடியாது. பாவத்துக்கு அவன் அடிமை, பிசாசுக்கு அவன் அடிமை, அவனால் ஒன்று செய்ய முடியாது. அவனுடைய தபம், ஜபம், தபம், உபவாசம், அவனுடைய ஒழுக்கம் எல்லாமே அவனை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் இது ஒரு சக்தி, உள்ளத்தை ஆளுகிற ஒரு சக்தி, கெடுக்கிற சக்தி, அழிக்கிற சக்தி, பாவம் என்கிற சக்தி. கேன்சர் மாதிரி உள்ள பூந்து அவனை அழித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கிற வரைக்கும் விடாது. அதிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. அதிலிருந்து காப்பாற்றுகிறவர் இயேசு ரட்சகர் மட்டுமே என்கிறத காட்டுறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறார். ரெண்டு காரியங்கள். முதல் காரியத்தை பார்ப்போம். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஏன்னா கதை அங்கே தான் நடக்குது இல்லையா? இங்கே ஒரு வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு சௌத சமுத்திரத்தின் கதையை. யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 12ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்கள்லாம் முறுமுறுத்தார்களாம். ஏன்னா பின்னால் பார்வோன் விரட்டுறதை பார்க்குறாங்க, முன்னால் கடல் இருக்கிறத பார்க்குறாங்க. ஜனங்கள் யார்கிட்டையும் விசுவாசம் இல்லை. அவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. எங்களை சும்மா விட்டுருன்னு சொன்னோம், நாங்கள் அங்கேயே கிடக்கிறோம், பேசாமல் அடிமைகளாகவே இருந்துட்டு போகிறோம், ஏதோ கஞ்சியாவது ஊத்துறானவன் சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. இவர் தான் இல்லை போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். என்னை ஏயா கூப்பிட்டு வந்து எப்படி சாகடிக்குவா கூப்பிட்டு வந்தேன்னு முறுமுறுக்கிறாங்க. வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு நலமாக இருக்குமேன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ தான் இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ரெண்டு காரியம் சொல்கிறாரு. ஒன்று என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, இன்னொன்று என்னத்தை பார்ப்பீங்கன்னு சொல்கிறாரு. என்ன செய்யணுன்றாரு, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. நீங்கள் நின்று கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள், நின்று கொண்டு. தமிழில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரல அது. நின்று கொண்டுன்னா நம்ம சும்மா நின்று நினைக்கிறோம் இல்லையா? ஒன்றும் செய்யாமல் சும்மா இருங்க, நின்றுட்டு இருங்க. நின்று கொண்டுன்னா எந்த அர்த்தத்தில் நின்று கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? நின்று கொண்டுனா ஒரு தேவ மனுஷன் ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை நம்பி பதறாமல், பயப்படாமல், ஓடாமல், திகையாமல் நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான்? ஒன்றும் செய்யாமல் நிற்கல, கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் வழிகாட்டும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் வாசலை திறக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நன்மை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் தயவு காட்டும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு விடுதலையை வச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக கொடுப்பார்னு தெரியும் அவனுக்கு, அதுக்காக காத்துட்டு இருக்கிறான். அப்படி நின்று கொண்டிருக்கிறத சொல்லியிருக்கீங்க, சும்மா நின்று இருக்கிறது இல்லை. விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி, கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறப்பார், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஓட போறதில்லை, பதற போறதில்லை, அழ போறதில்லை, உருள போறதில்லை. கர்த்தருக்காக நான் காத்திருக்க போகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டையில் அடித்து கிளம்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் போகார்கள். அப்போ இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற டைப் ரொம்ப நல்ல டைப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை சொல்லியிருக்குதுங்க. நின்று கொண்டு கர்த்தருடைய பதிலுக்காக, கர்த்தருடைய அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்.
நின்று கொண்டு இருன்றார். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது, சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ணும்போது, அதனால தான் பாருங்கள், ஆண்டவரை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கணும். உலகத்தில் விசுவாசம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். விசுவாசத்தை எப்படி பயிற்சி வைக்கிறதுன்னு. ஆண்டவர் தெரியல, விசுவாசம் தெரியலன்னா பெரிய வம்பு தான் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தெரியலன்னா உலகம் என்ன சொல்லுது? ஆமாம், இந்த பிரச்சனையிலேருந்து மேலே வழியே இல்லைப்பா, உனக்கு எதுவும் வழி தெரியுதா அப்படிம்மா. நீங்கள் ஒன்றும் தெரியல, எனக்கும் தெரியலம்மா. இந்த பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வழியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து நீ தப்பவே முடியாது. எப்படி போய் இதில் மாட்டின, இதுலேருந்து வெளியே வரவே முடியாதப்பா. என்ன பண்ணுறது? நான் 2006ஆம் வருஷத்தில் பொதிகை டிவியில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரோக்ராம் வர ஆரம்பிச்சிது தமிழில். அதுக்கு முன்னாடி காட் டிவியில் இருக்கேன் ஒரு 3 வருஷமாக. புதிய டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது தமிழ் ஜனங்களை நிறைய ரீச் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சின்ன சின்ன ஊர்கள், கிராமங்கள்லாம் கேபிள் டிவி இல்லாத இடத்துல கூட வெறும் ஆண்டனா இருந்த போது நம்ம ப்ரோக்ராம் வரும். அப்போ அரசாங்கம் டிவி கொடுத்துட்டு இருந்தது, நான் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தேன். 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சிட்டு இருந்தோம். கலர் டிவியாக கொடுத்துருந்தாங்க, நான் கலர் கலராக ப்ரோக்ராமு பிரசங்கத்தை கலரில் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இந்த பொதிகையில் ப்ரோக்ராம் ஆரம்பித்த பிறகு எனக்கு ஜனங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஒரு நாள் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ தான் முடிஞ்சது பாருங்கள். இங்கே வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்தது, சில ஃபோன் கால்கள் வந்தது. அப்போ ஒரு ஃபோன் வந்தது, ஒரு அம்மா பேசுது. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. என் வாழ்க்கையில் சில மாதங்களாக ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய துன்பம். இதிலேருந்து மீள்றதுக்கு எனக்கு வழியே தெரியல. எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த பிரச்சனையில் எனக்கு பதிலே தெரியல. செத்துடலான்னு தீர்மானிச்சிட்டேன். இன்றைக்கி வேலையிலேருந்து வரும்போது வழியில் நின்று தூக்கு போட்டு சாவறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். இன்னையோட வாழ்க்கையை முடிச்சிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த ஊரில் தனியாக இருக்கிறேன். நான் தீர்மானம் பண்ணிட்டு வந்தேன், சாகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டில் வந்த பிறகு சாக போகிறோன்னு டிவியை கொஞ்சம் சவுண்டாக வைப்போம் ஆன் பண்ணி அப்படின்னு சொல்லி டிவியை சவுண்டாக வச்சேன். ஆன் பண்ணுறது டிவி ஆன் பண்ணேன், சவுண்டாக வச்சேன். பார்த்தா உங்கள் ப்ரோக்ராம் வருது. நீங்கள் விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறீங்க. சரி, என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்டேன். இப்போ தான் ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நான் ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டேன், சாக போகிறதில்ல. இப்போ சாகிறதுக்கு பதிலாக வாழலான்னு தீர்மானிச்சிட்டேங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொந்தம்மா. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாரா வாழ்க்கையில்? சிலர் பாருங்கள், இதை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தர் இல்லாத வாழ்க்கை, விசுவாசம்னா என்னன்னு புரியாத வாழ்க்கைக்கும், கர்த்தரோடு ஐக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. கர்த்தரை தெரியலனா, விசுவாசம் இல்லைன்னா சாகிறது தான் ஒரே வழின்னு ஆயிடுது. உயிரை இழக்கிறது தான் இதுக்கு பதில்ன்ற மாதிரி ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருந்தா, விசுவாச வாழ்க்கை புரிஞ்சிருந்தா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு அவர் என்னை ஊக்குவிப்பார், பலத்தை தருவார். இந்த காரியங்கள்லாம் அதில் நடக்குது பாருங்கள். விசுவாசம் வந்து சாக ஒத்துக்காது, நம்பிக்கை இழக்க விடாது. விசுவாசம் எதிர்பார்க்க வைக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார், எனக்காக இருக்கிறாரு, கைவிட மாட்டார்னு விசுவாசம் சொல்லுது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் இல்லைன்னா சாவை தான் பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா வழி இல்லை தப்புறதுக்கு, பிரச்சனையில் தப்புறதுக்கு. விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கண்கள் அதை நோக்கி கொண்டிருக்கும், அதன் மேலே பெரிய அளவில் கண்ணை வச்சிருவோம். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையின் மத்தியிலும் சாக போகிறதில்ல, சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துவோம் இந்த பூமியில். ரொம்ப அவசியம் பாருங்கள். 1985 86 அப்போ தான் நான் இங்கே புதுசாக ஊழியம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து
ஒரு யூத் மீட்டிங் நடத்தினேன். அப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லாம் விடுவாங்க, கொஞ்சம் போய் மியூசிக்கெல்லாம் குரூப்பெல்லாம் கூப்பிட்டு போய் பாட்டு பாடி பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டீங்க, ஒரு யூத் மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லி இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15 ஒரு பெரிய மீட்டிங் வச்சேன். நிறைய வாலிபர்கள் வந்தாங்க. இப்போ நானும் வாலிபன். அப்போ உங்களுக்கெல்லாம் சொன்னால் விளங்க மாட்டேங்குது, உங்களுக்கு யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. நானும் வாலிபனாக இருந்தேன் ஒரு காலத்தில். மீட்டிங்கை வச்சேன். மீட்டிங் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணேங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் அந்த கூட்டத்துக்கு வந்து, ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்த பெண், பார்த்தா ஒரு 10வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு எழுந்திரிச்சு இந்த பக்கம் வெளியே ஓடிச்சு. வெளியே ஓடி போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கவனிக்கல. யாரோ கவனிச்சுட்டு என் மனைவியை கூப்பிட்டு போய் விட்டுருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு வாந்தி எடுத்துகிட்டு இருக்குதுன்னு. மனைவி போய் என்னன்னு விசாரிக்க போய் இந்த பொண்ணு சொல்லுது, நான் கூட்டத்துக்கு வரும்போதே விஷம் குடிச்சிட்டு வந்துட்டேன், சாகணும்னு சொல்லி. 9, 10 படிக்கிற பொண்ணு பாருங்கள், விஷம் குடிச்சிட்டு வந்துட்டேன் சாகணும்னு சொல்லி. அப்படி எல்லாம் வாலிபர்கள் கூடியிருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, என் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டோம். அதன் பிறகு தொடர்பில் இருந்தோம். நான் போய் அவங்க வீட்டில் போய் சந்தித்தேன் பாருங்கள். ரொம்ப துக்ககரமான ஒரு வீடு. கூட ஒரு சகோதரன், அவன் வந்து ஃபுல்லாக வேறு உலகத்தில் இருக்கான். ட்ரக்ஸு, அவன் வந்து இந்த போதை மருந்துகள் அது இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல அவனுக்கு. அம்மா அவங்க ஒரு திசையில் போயிட்டுருக்காங்க. அவங்க இதை பற்றிலாம் ஒன்றும் ஒரு கரிசனையே இல்லாத நிலையில் இருக்காங்க. ஒரு பெரிய எண்ணம் கிடையாது அவங்களுக்குள்ள. இந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய அறிவுள்ள பொண்ணு, நல்லா படிச்சுட்டு இருக்குது. ஆனால் அங்கலாய்ப்பு, என்ன பண்ண போகிறேன், என்னை யார் காப்பாற்றுவா, எனக்கு யார் இருக்கா, நான் என்ன செய்ய போகிறேங்கிறத பற்றி தெரியாத ஒரு பொண்ணு. அப்போ அந்த பெண்ணுக்கு ஆண்டவரை பற்றி நான் சொல்லி ஜெபம் பண்ணி ஊக்குவித்து, கர்த்தர் இருக்காருமா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படாத, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, கர்த்தரும் கூட இருக்கிறார், கர்த்தரை பிடிச்சிக்கோ, கர்த்தர் வழி உண்டாக்குவார் உனக்கு, கர்த்தர் 1000 வழியில் உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஊக்குவிச்சு விட்டேன் பாருங்க. கொஞ்ச நாளில் +2 பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வேறு மேல் படிப்பெல்லாம் போச்சு. இப்போ ஒரு வெளிநாட்டில் ஒரு பேங்க்கில் பெரிய பதவியில் இருக்குது, நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. சாகிறதுக்கு துணிஞ்சது, சாகணும் எனக்கு அவ்வளோதான், செத்து போகிறது தான் வழி, வேறு வழி தெரியலையே எனக்கு, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்கிற பெண்ணுக்கு விசுவாசம் உள்ளே வந்துருச்சு பாருங்க. அதனால தான் நான் விசுவாசத்தை போதிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். விசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா சாக துணிய மாட்டோம், வாழ துணிவோம். வாழ்கிறதுக்கு வேண்டிய தைரியம் வந்துடும், பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்குரிய தைரியம் வந்துடும். வழியே இல்லாத இடத்துல கர்த்தருக்கு தெரியும் வழி இருக்குதுன்றது அவருக்கு தெரியும். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு வழி கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் 1000 வழிகளை அறிந்து வைத்திருக்கிறார். 1, 2 வழி இல்லைங்க, 1000 வழி அவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் வழியை கண்டுபிடிக்கிறது இல்லை, நீங்கள் அவரை கண்டுபிடிங்க, அவரை நாடுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். தான் கற்றுக் கொடுத்தேன் பாருங்கள். இன்றைக்கி நல்ல நிலையில் அது இருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருக்கிற ஒரு பெண். இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக தொட்டுட்டார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் பலருக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் இல்லைன்னா இந்த டிஸ்பேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், டிஸ்பேர்னா நம்பிக்கையற்று ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம், அங்கலாய்ப்பு உண்டாகிறது, எனக்கு வேறு வழி இல்லை, ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புக்கு தள்ளப்படுகிறோம். இல்லை, கோழைத்தனம் வந்துடுது, வாழ்க்கையை இழந்துடுறேன், நான் எனக்கு வழி தெரியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனைகளை சந்திக்க முடியாது, நான் தனியாக இதெல்லாம் சந்திக்க முடியாது, நான் மாய்த்து கொள்ளுகிறேன், என்னை சாகடிச்சுக்கிறேன், விஷத்தை குடிச்சிட்றேன், ஐயாக்கு உளுந்து சாகிறேன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நினைக்க தோணுது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தால், விசுவாச வாழ்க்கை என்னன்னு புரிந்திருந்தால், அந்த விசுவாச வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சம் என்ன, ஆபிரகாம் படிக்கும் போதும் படித்தோம், இப்போவும் படிக்கிறோம். முக்கிய அம்சம் என்ன, இப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரம் பார்வோன் பின்னால் விரட்டுறான்றது போல நெருக்கடியான சூழ்நிலையில் வரும்போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறவர் என்பதை உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து சொல்லும். கர்த்தர் பெரியவர், உள்ள ஒரு பெரிய கிருபை உண்டாகும்.
விசுவாசிக்கிறதுக்கு. உள்ள கர்த்தருடைய தயவு வேலை செய்யும் பாருங்க. கர்த்தருடைய தைரியம் உள்ளத்தில் உங்களை ஊக்குவிக்கும். நம்பிக்கை இழக்க மாட்டீங்க. உள்ள இருந்து ஒரு ஊற்று மாதிரி பிறக்கும். விசுவாசம்ங்கிறது ஒரு ஊற்று மாதிரி. நிலத்தை நோண்டா தண்ணி வரலன்றாங்க இல்லையா? நிறைய பேருடைய உள்ள அப்படி இருக்குது, தண்ணி வராத இருதயம் போல. உள்ள விசுவாசம் இல்லை. உள்ளத்தில் விசுவாசம் இருந்ததுன்னா அது ஊற்றெடுக்கும். அது வறண்டு போகவே போகாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அது வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருக்கும். தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பிரச்சனை தீர்ற வரைக்கும், பிரச்சனையிலிருந்து ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது கை கொடுக்கும், உங்களை விடாது. அதான் விசுவாச வாழ்க்கை பாருங்க. ஆண்டவரை தெரியல, விசுவாசம் என்னன்னு தெரியாதுன்னா இன்னொரு காரியம் பண்ணுவாங்க ஜனங்க. திடுதுப்புன்னு ஏதாவது பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம, கொஞ்சம் கூட அறிவாக சிந்திக்காம, தங்களுடைய பிரச்சனையினால, பிரச்சனை நிமித்தமாக வேற வழி தெரியாமல் தங்களுக்கு வந்தது எதையாவது ஒன்று ரேஷாக தீர்மானம் எடுத்ததாக செய்வாங்க. இல்லை இன்னொன்று பண்ணுவாங்க, ப்ரிசம்ஷன் ஒன்று இருக்குது, துணிகரம். துணிகரமாக சில காரியங்களை செய்வாங்க. துணிகரம் வந்து ரொம்ப மோசம் பாருங்கள். ஏன்னா அது விசுவாசம் போல தெரியும். துணிகரமாக செயல்படுற ஆளை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசத்தில் தான் செயல்படுறாரு மாதிரி இருக்கும். நான் கர்த்தரை நம்புகிறேன், அதனால தான் அப்படி செய்யணும். ஆனால் கர்த்தரை நம்பலை, கர்த்தருடைய வார்த்தை வரலை பாருங்கள். துணிகரத்துக்கு அதுக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். இயேசு நடந்து வர்றார் தண்ணியில், பேதுரு படகுல இருக்கிறான், அலை மோதுது, காற்று அடிக்குது, புயல் வீசுது, இயேசு தண்ணீரில் நடந்து வர்றார். பேதுரு உடனே, ஆண்டவரே தண்ணீரில் நடந்து வர்றீரு, நானும் நடந்து காமிச்சிட்றேன் அப்படின்னு இறங்கி இருந்தாருன்னா நேராக உள்ளே போயிருப்பார். கண்டிப்பாக காற்றோடு அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். எப்படி இறங்கினா, எதுக்கு இறங்கினா? இயேசு சொல்கிறாரு, அவன் சொல்கிறான், ஆண்டவரே நானும் வரட்டுமா? இயேசு சொல்கிறார், வா, கம். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் சொன்னார் இறங்கினா, அதனால கீழே போகவே முடியாது. அவர் சொல்லி இறங்கினா அமள முடியாது. அது எவ்வளோ பெரிய காற்றா இருந்தாலும் என்ன, எவ்வளோ பெரிய புயலாக இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய அலையாக இருந்தால் என்ன, அவர் சொல்லி இறங்கினா கீழே போக முடியவே முடியாது. அவர் சொல்லாமல் அவர் நடக்கிறார், நானும் நடக்க முடியும்னு இறங்குறது தான் ப்ரிசம்ஷன், துணிகரம். அதைத்தான் துணிகரம்ன்றோம். பார்க்கறதுக்கு ஜனங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பாரியா அவர் நடக்கிறத பார்த்தா இவனு இறங்கி முழுக வேண்டியது தான். துணிகரம் தோல்வியில் போய் முடியும். விசுவாசம் எப்படி வேற, விசுவாசம் வெற்றியில் போய் முடியும். விசுவாசம் என்ன பண்ணும்? படகுல உட்காந்துருக்காங்க, ஆண்டவரை நான் வரலாமா, நான் நடக்க முடியுமா, எனக்கு உதவுவீரா? விசுவாசம் கேட்குது, ஆண்டவர் சொல்கிறார் வா அப்படின்னு. அதுக்கப்புறம் காலடி எடுத்து வைக்கும்போது மூழ்க முடியாது. என்ன காற்று அடித்தாலும் மூழ்க முடியாது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். துணிகரத்துக்கும் ப்ரிசம்ஷனுக்கும் ஃபெய்த்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃபைன் லைன் புரிய மாட்டேங்குது, வித்தியாசம் புரிய மாட்டேங்குது. அதனால் போய் நாம் பெரிய தவறுகளை செய்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரை அறிஞ்சிருக்கும் போது, விசுவாச வாழ்க்கையை வாழும்போது, நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய அட்வான்டேஜில் நம்ம இருக்கிறோம். ஒரு பெரிய உதவி நமக்கு உண்டாகிறது. நமக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பெரிய உதவி உண்டாகிறது. தேவனோடு இணைப்பு பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு உதவுகிறவராக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்டாண்ட் ஸ்டில். இங்கிலீஷில் அப்படி வருது, நின்று கொண்டுன்னு தமிழில் வந்துருச்சு, சரியாக வரல. ஸ்டாண்ட் ஸ்டில்னா அசையாத, அப்படியே நில்லு, பதறாத, ஓடாத, உருளாத, எதையும் பண்ணாத, படபடக்காத, அப்படியே நில்லு, பயப்படாத, நில்லு, பேசாம நம்பிக்கையோடு நில்லு, எதிர்பார்ப்போடு நில்லு. கர்த்தருடைய சத்தம் கேட்கும் உனக்கு. கர்த்தர் எப்படி போகணும்னு காமிப்பார், என்ன செய்யணும்னு காமிப்பார். கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார். நில்லு, ஸ்டாண்ட் ஸ்டில். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டாண்ட் ஸ்டில். விசுவாசம் சொல்லுது, ஸ்டாண்ட் ஸ்டில் இரு, கர்த்தர் செய்வார், கர்த்தர் காட்டுவார். கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்காரு உனக்கு. கர்த்தர் எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு வழியை வச்சிருக்கார். வழியே இல்லைனாலும் வழியை உண்டாக்குவார் அவர் அப்படின்னு விசுவாசம் சொல்லுது இல்லையா? சரி, ஸ்டாண்ட் ஸ்டில் மட்டும் இல்லை, see the salvation of the Lord. தேவன் உண்டாக்கும் ரட்சிப்பை, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்றார். செய்ய வேண்டியது ஒன்று என்ன? ஸ்டாண்ட் ஸ்டில்.
பார்க்க வேண்டியது ஒன்று. அது என்ன? தேவன் உண்டாக்கும் ரட்சிப்பை பார்க்க வேண்டும். தேவன் உண்டாக்குற ரட்சிப்பை பார்க்கணுன்னா அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய ரட்சிப்பு இதை பார்க்கணுன்னா சில காரியங்கள் நமக்குள்ளே நடக்கணும். பாருங்கள், விசுவாசிகளுக்கே சொல்கிறேன், சில காரியங்கள் நமக்குள்ளே நடக்கணும். நிறைய நேரத்தில் நாம் நம்மை சார்ந்தே இருக்கிறோம். எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஞானியாக்கும், எனக்கு முடியுமாக்கும், செல்ஃப் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் சொந்த காலில் நிற்கிறேனாக்கும், நானே பார்த்துக்குவேனாக்கும், நானே இதாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்றோம் இல்லையா? அந்த மாம்சீகமான ஒரு விதமான செல்ஃப் டிபெண்டன்ஸ் அது போக வேண்டும். அது போய் நான் செல்ஃப் டிபெண்டன்ட்ல காட் டிபெண்டன்ட், கர்த்தரை நான் நம்புகிறேன், அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு காப்பாற்றுவார், அவர் எனக்கு தேவைகளை சந்திப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ங்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அது உண்டாகும்போது என்ன ஆகிறது? இந்த சுயம் நீங்குகிறது. சுயம் இந்த கண்ணில் இருக்க பொறை மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் மங்கலாக்குது, பார்க்க முடியாமல் பண்ணிடுது தேவனுடைய மகிமையை. சுயம் நீங்குகிறது. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம வருகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நடக்குது. ஜனங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க நீங்கள், எப்படி இதுலேருந்து கர்த்தர் விடுவிப்பார்னு சொல்கிறீங்க, எப்படி விடுவிப்பார்னு தெரியலையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியும் இல்லையே. நீங்கள் சொல்கிறீங்க விடுவிப்பார்னு, அவர் விடுவிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணுமே, எதுவும் வழி இல்லையே, எந்த வழியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த இடத்துக்கு வர்றதும் நல்லது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய ஞானம் செத்து விட்டது. உங்களுடைய சொந்த ஞானம், சுய ஞானம், நீங்கள் பெருசாக நினச்ச உங்களுடைய ஞானம், அதை நம்பி இப்போ இல்லை, அதை சார்ந்து இல்லை. நீங்கள் கர்த்தர் அவருடைய ஞானத்திலே காரியங்களை செய்வார் என்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகி விட்டீங்க. இப்போ தான் அற்புதம் நடக்க போகுது. அப்போ அந்த எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஆள் இப்போ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து மீளவே முடியாது என்று. அப்போ இவருடைய ஞானம் செத்து விட்டது, இப்போ தேவனுடைய ஞானம் வேலை செய்ய போகிறது இல்லையா? மூணாவது இன்னொரு காரியம் நடக்குது. ஜனங்க முக்கால்வாசி தங்களுடைய பவரை நம்புகிறாங்க, தங்களுடைய வலிமையை நம்புகிறார்கள். தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய, தங்களுக்கு தானாகவே ஏதோ வல்லமை இருக்குதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தன்னுடைய சுய பலன், மாம்சீகமான ஒரு பலனை நம்புகிறார்கள். என்னால் முடியும், நம்மளால் என்ன முடியாது அப்படின்ற மாதிரி. அது தப்பு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்றது வேற, இது சுயம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனுஷன் ஐம் பவர்லெஸ்ன்றதை உணர ஆரம்பிக்கிறான். எனக்கு பவரே கிடையாது, எனக்கு இதை சந்திக்கிறதுக்கு வல்லமே கிடையாது. இந்த மக்கள் பாருங்கள், வெறும் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், அவ்வளோதான் இஸ்ரவேல் ஜனங்க. அவன் ரதம், குதிரை, போர் வீரர், ஆயுதங்கள்னு வர்றான். கம்பேரிசனே கிடையாது. விளங்குது, பவரே இல்லை, நம்மக்கிட்ட எந்த பவரும் கிடையாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற விளங்குது. இப்போ தான் கர்த்தருடைய மகிமையை காணக்கூடிய நேரம் வருகிறது. இன்னொன்று, நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா, விசுவாசிக்க கூட முடியலங்கிற ஒரு நிலைமை உண்டாயிடுது சில நேரத்தில். ஒருத்தன் ஏசு விட்ட வந்தான், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவனுக்கு ஒரு மகன், சின்ன பையன். அவன் போய் தண்ணியிலையும் தீயிலையும் விழுறான். எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு? ஒரு பிள்ளைய பத்தாச்சு, பையன் வளர்றான். இந்த சிறுவனுக்கு தண்ணியிலையும் தீயிலையும் விழணும் போல் இருக்குது, சாகணும் போல் இருக்குது. எப்பேற்பட்ட டேஞ்சர் பாருங்கள். இவனை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயும் போய் விழுந்துடாத படிக்கு. தகப்பனுக்கு ரொம்ப கரிசனை. எங்கெல்லாம் கூப்பிட்டு போனானோ பல இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறான். சீஷர்கள்ட்டெல்லாம் கொண்டு போயிட்டான். பேதுரு இங்கே மீட்டிங் நடத்துகிறாருனாங்க, பேதுரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டான். யோவான் அங்கே நடத்துகிறாருனாங்க, சரி யோவான் மீட்டிங் போயிட்டு வரலான்னு. இந்த சனிக்கிழமை பேதுரு, அடுத்த சனிக்கிழமை யோவான், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அந்திரேயா, இப்படின்னு ஊரில் எத்தனை ப்ரேயர் மீட்டிங் நடக்குன்னு வால் போஸ்டெலாம் பார்த்து எல்லா மீட்டிங் போயிட்டு வந்துட்டான். ஒரு மீட்டிங்லையும் சுகமாகலைன்னு ஏசுக்கிட்ட வர்றான். ஏசுக்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் அப்படி இருக்கிறான், தீயிலையும் தண்ணியிலையும் விழுந்து சாகிறேன் அப்படின்னு ஓடுறான். இவனை பத்திரமா பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. பிசாசு இவனை அலக்கழிக்கிறான். நீர் என் மகனுக்கு எதாவது செய்ய வேண்டும். அப்போ ஏசு சொல்கிறாரு, நான் உனக்கு இதை செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்றார். எந்த தகப்பையும் விசுவாசிக்க மாட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் விசுவாசிக்க மாட்டீங்க? யாரை வேணால் விசுவாசிப்பீங்க, எப்படி வேணால் விசுவாசிங்க. சோமாக்குனா போதும், ஏன்னா விசுவாசிக்கிற காலில் கூட இவ்வளோ ஆயத்தமாக இருக்கன்னுவோம்.
அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த விசுவாசம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 மாதத்தில் ஆள் அவுட்டுன்னு டாக்டர் சொன்ன பிறகு தானாக வரும் விசுவாசம். தானாக வரும் விசுவாசம். அப்படிப்பட்ட எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. இப்போ விசுவாசிக்கிறதுக்கு ரெடி. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் பவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அறிவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் வந்த உடனே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற அது உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, எனக்கு ஹீலிங் மேலாம் நம்பிக்கை இல்லைங்க. நான் சொன்னேன், இப்போ நல்லா இருக்கிறீங்களா, நம்பிக்கை வராது. நல்லா திடகாத்திரமாக இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, நம்பிக்கை வராது. டாக்டர்கிட்ட போய் ஒரு டெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட 1000 கோளாறு இருக்குதுன்னு சொல்லி இத்தனை லட்சம் ஆகும், இல்லைன்னா ஆள் அவுட்டுன்னு சொல்லும்போது நம்பிக்கை தானாக வரும். எதையாவது சொல்லுங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு மாறுவீங்க நீங்கள். அப்போ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயான்றார். அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறான் ஆண்டவரே, ஐ பிலீவ் பட் லார்ட் ஹெல்ப் மை அன்பிலீவ். தேவனே என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யுன்றான். என்ன ஆச்சு, என்ன அர்த்தம்? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இத்தனை மீட்டிங் பேதுரு யோவான் அப்படி இப்படின்னு எல்லா மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு இருந்த விசுவாசமும் காலி ஆயிடுச்சு ஐயா. அதனால தான் நான் அதை அட்வைஸ் பண்ணுறதில்ல ஜனங்களுக்கு. எல்லா மீட்டிங்லையும் போய் எல்லா இடத்துலையும் தலையை கட்டுவாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இருக்கிற விசுவாசமும் காலி ஆகிடும். போய் ஒன்றும் ஆகலைன்னா அவரே ஜெபம் பண்ணார், தொட்டு வேற ஜெபம் பண்ணார், ஒரு குலுக்கு வேற குலுக்குனாரு, இன்னும் போலையே. உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், இத்தனை நாள் போய் அங்கெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். இவ்வளோ பேரை வேண்டியாச்சு, இவ்வளோ பேர் வேண்டிக்கிட்டாங்க, எல்லாரும் வேற எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணி எல்லாரும் ஜெபிச்சாங்க, இன்னும் நடக்கலையே அப்படின்றப்ப உள்ளத்தில் இருக்கிற விசுவாசமும் காலி ஆகிடும். அதுதான் சொல்கிறான் அவன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இப்போது எல்லாரும் மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு இருக்கிற விசுவாசமும் போயிடுச்சு அப்படிங்கிறான். நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்னை விசுவாசிக்கிறதுக்குன்னு. நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீங்களா? விசுவாசிச்சு அங்கே போய் இங்கே போய் இவரை தேடி அவரை தேடி அவர் ஜெபம் பண்ணி இவர் ஜெபம் பண்ணி கடைசியில் சீப்போன் ஆகிடுச்சு, எதுவும் நடக்கலை அப்படின்ற உடனே இருக்கிற விசுவாசம் போயிடுது. விசுவாசிக்க முடியாத நிலையில் வந்துட்டீங்களா? நான் சொல்கிறேன், இப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை ஊற்றெடுக்க செய்வார். விசுவாசம் என்கிறது ஒரு இயற்கைக்கு மேலான ஒன்று. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவார், உங்களை தம்முடைய மகிமையை காண செய்வார். அவர் ஆரம்பிப்பார் வேலையை, அவர் உங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு உதவி செய்வார். அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார், அவனுடைய மகனை சுகமாக்குகிறார். அப்ப இதெல்லாம் நடக்குது பாருங்க. விசுவாச வாழ்க்கைனா, இந்த விசுவாச வாழ்க்கைனா சும்மா நான் இதை விசுவாசித்தேன் எனக்கு கிடைச்சிருச்சாக்கும் அப்படி கிடையாது. ஆளையே பரிசுத்தமானவன் ஆக்கிடும், ஆளையே நல்ல ஆளாக்கிடும், ஒரு ஆவிக்குரியவன் ஆக்கிடும். விசுவாசத்தில் வாழ்கிறவனை பார்த்தீங்கன்னா சுயமே இருக்காது அவன்கிட்ட. ஏன் பலன், ஏன் காசு, ஏன் இது, ஏன் மேன்மை, ஏன் மகிமை, ஏன் சாமர்த்தியம், ஏன் அறிவு பேசவே மாட்டான். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் பெரியவர், அதுதான் பேசுவான். சுயத்துக்கு அங்கே இடமே இருக்காது பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். ஆவிக்குரிய ஜீவியம்னா இந்த சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அது இல்லை ஆவிக்குரிய ஜீவியம். தப்பாக போயிட்டோம் பாருங்க எத்தனையோ வருஷமா. ஆவிக்குரிய ஜீவியம்னா இப்படிப்பட்ட எண்ணங்களை அகற்றி போட்டு நான் ஏன் மேன்மை, ஏன் அறிவு, ஏன் ஞானம், ஏன் பவர், என்னால் முடியும், என்கிட்ட இருக்குது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும், ஆகவே என்னாலும் எல்லாம் கூடும், ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால்ன்ற அந்த முடிவுக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ விசுவாச வாழ்க்கைனா ஒரு மனுஷனை எப்படி பரிசுத்தமாக்குது பாருங்க. அது நல்ல ஒரு மனுஷனாக, ஆவிக்குரிய மனுஷனாக அது மாற்றுகிறது. மாறின உடனே அவன் என்னத்தை பார்க்கிறான், மாறின உடனே அவனுக்கு என்ன தெரியுது, தேவனுடைய மகிமையை காண ஆரம்பிக்கிறான். என்னத்தை பார்த்தாங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்க, என்னத்தை பார்த்தாங்க?
முதல்ல என்னத்தை பார்த்தாங்கன்னா, தேவன் இயற்கையை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். அவசியப்பட்டால் இயற்கையை கூட மாற்றித்தர வல்லவராய் அவர் இருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க அது முடியும்னு? கீழ்காற்று அடிச்சுதான், ராத்திரியெல்லாம் அடிச்சுதான் சிவந்த சமுத்திரத்தை எப்படி பழந்தாருன்றது. கீழ்காற்று ராத்திரியெல்லாம் அடிக்க பண்ணார். அடிச்சு தண்ணியை விலக்கி ஒரு ரோடை உண்டாக்குது. நடுவில், கடலுக்கு நடுவில் உலர்ந்த தர மாதிரி ரோடு உண்டாயிடுச்சு. வேகமாக அடிச்சிருக்குது காற்று. அடிச்சு இதில் அதிசயம் என்னன்னா, தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் மதில் சோறு மாதிரி நிற்குது. இப்போல்லாம் செவரு கட்டினாலும் நிற்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் இயற்கையை தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிறதுனால செவரு மாதிரி நிற்க முடியாத தண்ணி, எப்போதுமே நிற்காத தண்ணி இப்போ செவரு மாதிரி, மதில் சோறு மாதிரி ரெண்டு பக்கமும் நிற்குது. பலத்த சோறு மாதிரி நிற்குது. கடல் தேங்கி நிற்குது. நடுவில் ரோடு மாதிரி ஆயிடுச்சு. அதை கண்ணால் பார்க்குறாங்க. அந்த பிரயாணம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக எதையும் செய்வார். என்னை நேசிக்கிறார். என்னை மீட்ட இந்த மீட்பர் என்னை கைவிட மாட்டார். எல்லா விரோதிகளிலிருந்து என்னை காப்பாற்றுவார். எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு வெற்றியை தருகிறவர் அவர் என்கிறத உணர்ந்தவர்களாங்கிறது போயிருப்பாங்க பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, நீ அக்கினியின் மத்தியில் நடந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஷாத்ராக், மேஷாக், அபத்நேகோ கொண்டு போய் அக்னியில் போட்டாங்க. காலையில் வெளியே கொண்டு வந்தா நல்லா ஹோட்டல் ரூமில் படுத்துட்டு வந்த மாதிரி படுத்துட்டு வந்திருக்கான். ஒரு சின்ன வாசனை கூட கிடையாது. நெருப்பினுடைய வாசனை கூட கிடையாது பாருங்க. அப்படி இருக்குது. கர்த்தர் அப்படி காத்திருக்கிறார். தண்ணீர் நடுவில் நடந்து போனாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இவங்க நடந்து போனாங்க, ஒன்றும் ஆகலை. கர்த்தர் இயற்கை எல்லாத்தையும் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார். தான் சங்கீதம் 121 வச்சு தான் ஜெபம் பண்ண போன வாரம் சனிக்கிழமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒரு நாளில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தேன் ஏர்போர்ட்டில். அவரை பார்த்துப்பா சொன்னார். நான் சொன்னேன், எங்கேயா போறீங்கன்னு. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி. அமெரிக்கா போறாரு அவர். சிலருக்கு ஒத்தாசை அங்கேருந்து தான் வருது. சொன்னார் கிண்டலுக்கு அவரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இவர் எந்த தேவன்? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வானமும் பூமியும் கூட அவருக்கு கீழ்ப்படியும். ஏன்னா அவர் தான் உண்டாக்குனார். இந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் உனக்கு வாய்க்காமல், அது மட்டும் தான் தெரியும் நிறைய பேருக்கு. பக்கத்து வசனத்தை வாசித்து பார்க்கறது இல்லை. உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போன்னு சொல்றாரு. ஏன் வாய்க்காமல் போன்றதுக்கு காரணம் சொல்றாரு. பக்கத்துலயே என்ன சொல்றாரு? வாய்க்காதுப்பா, பயப்படாத நீ. ஏன்னா நீ ஆயுதத்தை கண்டு பயப்படுற, அந்த ஆயுதத்தை உண்டு பண்றான் பாரு, அவனை நான் தான் உண்டாக்குனேன்றார். அதனால நீ பயப்படாத, அவன் நான் தான் உண்டாக்குனேன். அவனுக்கு இது அறிவை கொடுத்தது நான் தான், திறமையை கொடுத்தது நான் தான். நினைச்சா அவன் கை சரியா வேலை செய்யாது, அப்புறம் ஆயுதமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீ பயப்படாத, அந்த ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும், ஏன்னா அவனை உண்டாக்குனவன் நானு அப்படின்றாரு. அப்ப யார்கிட்ட நமக்கு ஒத்தாசை வருது? எங்கிருந்தோ அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். தினந்தோறும் நான் அதை சொல்றேன், ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். பெரிய காரியங்களை, பெரிய பெரிய தேவைகள் ஏற்படும் போது, பெரிய காரியங்களை செய்ய முற்படும் போது பெரிய விசுவாசம் தேவைப்படுகிறது. தினந்தோறும் நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் வானத்தையும் பூமியும் கூட அசைப்பார் எனக்கு உதவி செய்யறதுக்காக. காரியங்களை மாற்றி தருவார். எல்லாம் எனக்கு சாதகமாக வேலை செய்யும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒத்தாசையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தண்ணி கொல்றதுக்கு தான் இருக்குது. கடலோட விளையாடக்கூடாது. கடல்கிட்ட போய் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கணும். உள்ளே இறங்கி விளையாடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும் விளையாடுறதா இருந்தால். ஏன்னா அது ரொம்ப பெருசு, ரொம்ப ஆழம், வலிமை ரொம்ப அதிகம். ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கொல்லக்கூடும் அது. ஆனால் கொல்லுகிற கடல் இவர்களுக்கு பாதையாகிவிட்டது. இப்போ அதே கடல் அவனுக்கு அழிவாகி விட்டது. எகிப்தியருக்கு அழிவாகி, உங்களை காப்பாத்துது, அவனை அழிக்குது. எப்படி கர்த்தர் செய்கிறார் பாருங்க. இயற்கை அவருடைய கையில் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த பக்கம் வந்த உடனே எல்லாருக்கும் பாட்டு வந்துருச்சு. அந்த பாட்டை இங்கே பாடுவோம். முந்தைய காலத்தில் பாடுவோம், இப்போ ரொம்ப நாளாக பாடல. I will sing unto the Lord, for he has triumphed gloriously. For the horse and the rider he has thrown into the sea. The Lord my God, my strength, my song, has now become my victory. அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். இங்கே தமிழ்லையும் இருக்குது. அது எந்த பாட்டு? அது அந்த கடலை கடந்து அந்த பக்கம் வந்தாங்க பாருங்க, பாட்டு வந்துருச்சு. கடலை கடந்து அந்த பக்கம் நிறைய பேருக்கு இந்த சபைகள்லாம் பாட்டு வரமாட்டேங்குது. இப்போ பாட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பாட்டை கூட வேண்டாம் வெறுப்பாக தான் பாடுறாங்க. சீக்கிரம் முடிப்பாரா? 4 சரணமாக இருக்குதா? இல்லை, முதலாவது சரணத்தையும் 3வது சரணத்தையும் மட்டும் பாடுவோம், மீதியை விட்டுருவோம். பாட்டு வரமாட்டேங்குது. பாடணுமா? அங்கே தேவதூதர் மாதிரி கொயர் பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்காங்க எல்லாரும். சீக்கிரம் பாடி முடிச்சிருவாங்களா? நாங்கள் வேடிக்கை பார்க்க தானே வந்தோம் அப்படின்னு. இப்போ பாருங்க, ஜனங்க எல்லாம் பாடுறாங்க. பாட்டு தானா வருது. யாரும் பாட்டு புஸ்தகத்தை எடு சொல்லி பாட்டு புஸ்தகத்தில் 259வது பாடல் சொல்லலை, ஆரம்பிச்சிட்டான் பாட்டை. பாட்டு வந்துருச்சு, ஆரம்பிச்சிட்டான். இருத்தியா, எதுக்கு பாட்டு பாடுற? பாட்டு பாடு, என்ன நம்பர்னு கூட சொல்லியே. நம்பர்லாம் வேணாங்க, வருது பாட்டு. பாட்டு உள்ளத்திலேருந்து வருது. கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்து பார்த்தீர்கள் என்றால், அவருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுமானால், பாட்டு உள்ள இருந்து வெளியே வரும் தானா. கைத்தட்டும் அப்படிதான். நிறைய இடத்துல எல்லாரும் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஏலம் மாதிரி அது. 3 அல்லேலூயா 2 அல்லேலூயா இப்படி சொல்லி சொல்லி எல்லாம் கையை தூக்குங்க, எல்லாம் கையை தட்டுங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், மீட்டிங்லலாம் அவரை போடுவாங்க. அவரை நின்று பாட்டு பாடுவாங்க. இவர் வந்து போடு 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 போடும்பாரு. அவர் போடு போடுன்னு சொல்ல அப்போதான் வேகம் வரும் பாருங்க. நான் அதிலெல்லாம் இருந்திருக்கிறேன். ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் சபையில் ஒருத்தர் ட்ரம் அடிக்கிறவர் இருந்தார், இந்த ரவுண்ட் ட்ரம்மு. அவர் தான் அடிப்பார். நான் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 7 வயசு தான். ஒன்றும் மியூசிக்கெல்லாம் வாசிக்க தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யணும் ஊழியத்தில். அவர் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அவர் அடிக்கிற அடியில் அந்த குச்சியில் இருக்கிற துணியெல்லாம் அந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டு வந்துடும் பாருங்க. கலந்துக்கிட்டு வெளியே வந்துடும். கண்டிப்பாக கண்ணில் ஒரு மீட்டிங்கில் 2 தடவையாக வந்துடும். அது அடியேன் தான் அவர் ஹெல்ப்பர். அவர் அடிக்க அந்த குச்சியை ரெடி பண்ணிட்டு இருப்பேன் நான் கரெக்டாக. ஏன்னா அவர் அடிக்கிறது நிறுத்தினாருன்னா ஆவியானவருடைய வல்லமையை குறைஞ்சிருமே. அந்த துணி வெளியே வர்றப்போ கரெக்டாக ரிலேல பேட்டானை பாஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக விடுவேன். தாளம் பெறலாமல் கரெக்டாக கண்டினியூ பண்ணுவார் அவர். எவ்வளோ உதவி இருக்கேன் பாருங்க. நான் இதெல்லாம் நல்ல அனுபவங்கள். நீங்கள் எல்லாம் இதுலேருந்து தப்பிச்சிங்க. அடித்தாருன்னா ட்ரம்மு தரையிலே இருக்காதுங்க, இந்த கைக்கும் இந்த கைக்கும் நடுவிலே இருக்கும். அந்த அடிப்பார், பறக்க அடிப்பார். இவரும் குதிப்பார், அடிப்பார். நம்ம பத்திரமா பக்கத்தில் உட்காந்துருக்கணும். எட்டி ஓச்சிருவார் ஒரே உதயா. அதுக்கு தான் அங்கே நின்றுட்டு ஒருத்தர் போடு போடு போடுப்பார். இவ்வளவு பண்ணி தான் உற்சாகத்தை கலப்புவோம். அப்போவும் சிலருக்கு உற்சாகம் வராது. அப்புறம் யாராவது எந்திரிச்சு சொல்லுவாங்க, ஆதி அன்பு எங்கே, அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒன்று வாந்தி பண்ணி போடுவார் கர்த்தர். ஏன் இன்னைக்கு கைத்தட்டு வரமாட்டேங்குது? இவ்வளோ கஷ்டம் ஒரு கைத்தட்ட வைக்கிறதுக்கு, கையை உயர்த்த வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, ஒன்றும் பிரச்சனையே இருந்திருக்காது. வெளியில் வந்த உடனே, சமுத்திரத்தை கடந்த உடனே பாட்டு வந்துருச்சு. பாட்டு வந்துச்சு.
பாடுறாங்க. அவர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் 15:1. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார், லிரிக்கு பஞ்சமே இல்லை. அப்படியே எழுதுறாங்க. என்ன பண்ணாரோ அதை எழுதுறாங்க. கர்த்தர் என் பலமும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. கைத்தட்ட சொல்ல வேண்டியதில்லை, கையை உயர்த்த சொல்ல வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தானா தட்டுது கை, தானா உயருது கை. ஏன்? கர்த்தருடைய மகிமையை கண்டு விட்டார்கள். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை கண்ணால் பார்த்துட்டாங்க. அதனால் கைத்தட்டுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள்லாம் கைத்தட்டும் போது என்ன பாராட்டுறீங்கன்னு நான் நினைக்கிறது இல்லை. எதையோ ஒன்று பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், எதையோ ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கைத்தட்டுறீங்க. புரிஞ்சிருச்சியா? புரிஞ்சிருச்சு. அதுதாங்க கைத்தட்டு. எனக்கு இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இல்லையா? புரியலன்னா கைத்தட்டு வராது. புரிஞ்சு உள்ள ஒரு உற்சாகம் வரலன்னா கைத்தட்டு வராது. சிலருக்கு கைத்தட்டுறது கூட பிடிக்காது. என்ன எல்லாரும் கைத்தட்டி பாட்டு பாடுறது, கையை உயர்த்துறது, உயர்த்துவோம் தட்டுவோம். அது என்ன ஆடுறீங்க? ஆடுவோம். நீ செவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தா உனக்கு தெரியும், நீ ஆடுவ. நீ செவந்த சமுத்திரத்தையும் பார்க்கல, கர்த்தர் செய்த அற்புதத்தையும் பார்க்கல, அவருடைய மகிமையின் வெளிப்பாட்டையும் பெறல, இந்த மாதிரி ரட்சிப்பு அனுபவிக்கல, இது என்னன்னு தெரியாது. அதனால நின்றுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்குள்ள கூட வந்தீங்கன்னா, இதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கும் தெரியும், நீயும் பாட ஆரம்பிச்சிருவேன் இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, இது ரட்சிப்புக்கும் ஒரு படமா இருக்குது, ரட்சிப்பை குறித்த படமா இருக்குது. முடியாத ஒரு பிரச்சனை, அதுலேருந்து மீள்றாங்க இல்லையா? சிவந்த சமுத்திரம் பின்னால பார்வோன் விரட்டுறது. ரட்சிப்பும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் பாருங்க. முடியாத ஒரு பிரச்சனை. எந்த மனுஷனும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, பாவத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கி கொள்ள முடியாது, பிசாசின் பிடியிலிருந்து தன்னை விடுதலையாக்கி. எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறாங்க பாவத்துக்கு. அவருடைய பணமோ, அவருடைய பலமோ, அவருடைய ஒழுக்கமோ, அவருடைய புண்ணியமோ, அவருடைய நற்கிரியைகளோ, எவைகளோ அவர்களை விடுதலையாக்கவே முடியாது. பாவத்தின் பலனிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியாது. அதை காண்பிக்க விரும்புகிறார் இந்த சம்பவத்தின் மூலமாக. பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்படி விடுதலை ஆகிறான்? மோசே கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை ரெண்டாவது பிளந்த ஒரு மத்தியஸ்தனா அங்கே வருகிறான், ஜனங்களை நடத்துகிறான், ரட்சிப்புக்குள்ள கடக்க செய்கிறான், செவந்த சமுத்திரத்தை பிளந்து தள்ளுகிறான். நான் சொல்லுகிறேன், நம்முடைய மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய சாபங்களை சுமந்து, நம்முடைய தண்டனையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தின் மூலமாக ஒரு வழியை உண்டாக்கி நாம் கடந்து அக்கறைக்கு போகும்படியாக அவர் செய்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இதை சொல்றதுக்காக தான் இந்த கதையை சொல்லுகிறார். அவங்களுக்கு மோசே, நமக்கு அதை காட்டிலும் பெரியவர் இயேசு. அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. நம்ம பாவத்தின் தண்டனையை, இந்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய ஆக்கினை, தீர்ப்பு, நரகத்தை எல்லாம் கடந்து நாம் வந்துட்டோம், தப்பிச்சிட்டோம், அடுத்த பக்கம் வந்துட்டோம். நம்ம கர்த்தர் எப்பேற்பட்ட வெற்றியை தந்திருக்கிறார். இதெல்லாம் எண்ணி பார்க்க தான் இப்படி ஒரு போதனையை கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, என்ன பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனை என்ன? எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன? நான் சொல்லுகிறேன், பிரச்சனையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை பற்றி நான் பேசுகிறேன். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், விசுவாசம் எப்படிப்பட்டது, விசுவாசம் எதை பார்க்குது, விசுவாசம் கண்களை எதன் மேலே வைக்குது, அதை பார்த்து கொள்ளுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய சுயம் நீங்குமானால், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபைன்னு வாழ்ந்தீர்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தீர்கள்னா, நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனையும் முடியாது என்பது கிடையவே கிடையாது. கர்த்தரால் எல்லாம் கூடும். நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற பிரச்சனைகளை ஒருபோது திரும்ப காண மாட்டீர்கள். அப்பேற்பட்ட வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். உங்கள் பலன் இல்லை, உங்கள் அறிவு, உங்கள் ஞானம் இல்லை, உங்கள் விவேகம் இல்லை. கர்த்தர் அவர் தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய விவேகத்தை தர்றாரு. அதன் மூலமாக காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் பெரியவர். இந்த மோசேயின் தேவன்
அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ண தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். பிரச்சனைகளோடு, இம்பாசிபிலிட்டிஸோடு வந்திருக்கிறவர்கள், தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த பிரச்சனையிலேருந்து மீள எனக்கு வழி தெரியவில்லை, பாதையே தெரியல, என்ன வழி இருக்குன்னு எனக்கு புரியல, எப்படி ஆக முடியும், எப்படி விடுதலை ஆக முடியும்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் 1000 வழியில் வச்சிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது வழி எதுன்னு இல்லை, கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மக்கள் அப்படி கருத்தில் ஒப்படைக்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினவர், பார்வோன் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினவர், அழிவுக்கு தப்புவிக்கிறவர், இன்றைக்கு எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். இம்பாசிபிலிட்டிஸை பாசிபிலிட்டி ஆக்குகிறவர், சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்குகிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உம்மை தியானிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மேன்மையை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய மகிமையை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக எங்களுக்கு தயவு காண்பிப்பீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுடைய பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகள், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், காணக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய அன்பை உணரக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படட்டும் கர்த்தாவே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு வந்து பாடினது போல நாங்களும் பாடி துதிக்க, ஸ்தோத்தரிக்க, வெற்றியை கொண்டாட கிருபை செய்வீராக. கண்களை உம்மீது வைக்கிறோம். நீர் பெரியவர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.